Hello friends, welcome to Learners Forum. Solve in a minute series la இன்னைக்கு நம்ம GATE EEE 2014 ல இருக்க ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணலாம். So question என்ன அப்படினா Bode plot of g of s is equal to k into 1 plus 0.5s into 1 plus as divided by s into 1 plus s by 8 into 1 plus bs into 1 plus s by 36. ஸோ இதுக்கான மேக்னிடியூட் பிளாட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா -6 dB per octave is equal to -20 dB per decade. ஸோ இதில் நம்ம வேல்யூ ஆஃப் a by bk அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த மேக்னிடியூட் பிளாட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா அதையும் கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம a and b கான்ஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம k கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஆக்டேவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகேட்டில் தான் நம்ம -20 dBன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ -6 dB அப்படிங்கும்போது நமக்கு இங்கே -20 அப்படின்னு கிடைக்கும். 0 dB அப்படிங்கும்போது 0 தான். 6 dB அப்படிங்கும்போது +20, இங்கே 0, இங்கே அகெயின் -20 அண்ட் இங்கே -12, அப்போ நமக்கு -40 dB per decade அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்லோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -20ல் இருக்குது. ஸோ ஸ்லோப்பில் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு -20 dB கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இங்கே நமக்கு ஒரு போல் வந்து ஆரிஜினில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 அப்படின்னு இருக்குது. ஸோ 0 நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி -20 இருக்குது. ஸோ +20 ஆட் பண்ணால் தான் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இந்த +20 எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அகெயின் 20 அப்படிங்கும்போது நமக்கு ஏற்கனவே 0 இருக்குது. +20 ஆட் பண்ணால் தான் நமக்கு இங்கே ஸ்லோப் 20 மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த +20 அப்படிங்கிறது 0 நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் 0 இருக்குது. ஸோ 0 எப்போ மாறும், இங்கே 20 இருக்குது. -20 ஆட் பண்ணால் தான் நம்மளால் இந்த 0 ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ண முடியும். -20 அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு போலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -20. ஸோ -20 ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ -20 நம்ம போடணும். -20 அப்படிங்கும்போது அகெயின் இன்னொரு போலை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே -40 dB இருக்குது. ஸோ -40 அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஒரு -20 இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு -20 நம்ம ஆட் பண்ணணும். விச் மீன்ஸ் இங்கே நம்ம இன்னொரு போலை ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக 1 2 3 4 போல்ஸ் வந்து நமக்கு இருக்கணும் அண்ட் 2 zeros வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே கிடைச்சிருக்க வேல்யூ படி நம்மளோட g of s வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா k இன்ட்டு ஃபர்ஸ்ட்டு நமக்கு போல் அட் ஆரிஜின் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆரிஜின் அப்படின்னா நம்ம டினாமினேட்டரில் தான் ஒரு டேர்ம் ஆட் பண்ணணும். ஸோ s வந்து நமக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 வந்து நமக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. 0 எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அட் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2ல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இப்போ நியூமரேட்டரில் எப்படி மாறும் அப்படின்னா 1 + s டிவைடட் பை 2. ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த 1/2 நம்ம இங்கே கார்னர் ஃப்ரீக்வன்சியாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து 4 ஃப்ரீக்வன்சியில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 0 தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 1 + s/4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா வேல்யூ போல் வந்து நமக்கு இப்போ ஆட் ஆகிருக்கு. எந்த ஃப்ரீக்வன்சினா 8 ஃப்ரீக்வன்சியில். ஸோ 1 + s/8 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 24th வேல்யூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் நமக்கு இங்கே ஒரு போல் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ 1 + s/24 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்லேயும் நமக்கு போல் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் எந்த வேல்யூவில்னா 36. ஸோ 1 + s/36 அப்படின்னு நமக்கு இப்போ மாறும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா k இன்ட்டு 1 + 0.5s இன்ட்டு 1 + as டிவைடட் பை s into 1 plus s by 8 into 1 plus bs into 1 plus s by 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு a வேல்யூ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இந்த டேர்மோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்கே 1/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ a is equal to 1/4 அண்ட் b எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடச்சிருக்கு, b is equal to 1/24 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம k வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் k நம்ம மேக்னிடியூட் பிளாட்டையே ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னிடியூட் இன் dB. ஸோ ஒமேகா 1 பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு -20 dB அப்படின்னு மெயின்டைன் ஆகிருக்கு.
log omega scale. ஸோ இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒமேகா n பவர் n அப்படின்ட்டு இருக்கும். இதில் n ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ நமக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 8 ஏன்னா ஒமேகா 1ஓட வேல்யூ நமக்கு 8 கிடச்சிருக்கும். ஸோ n வேல்யூ 1 which is equal to 8 அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a/bk அப்படின்னு கேட்டிருக்காங்க. a வேல்யூ 1/4, b வேல்யூ 1/24 இன்டூ k வேல்யூ 8. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.75 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர்.